நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தளபதி. தளபதியை தாண்டி நமக்கு வேறு எதுவும் இல்லை. நம்முடைய சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், மனு நீதி போன்றவைகள் எல்லாம் என்ன சொல்கிறது என்றால், பெரும்பாலான மக்களுக்கு ஏன் உரிமை கிடைக்கவில்லை என்று கேட்டுவிட்டால் என்ன செய்வதற்கு என்ற அச்சத்தால் தந்திரமாக என்ன செய்தார்கள் என்றால், சூத்திரன் படிக்கக்கூடாது, கீழ் ஜாதிக்காரன் படிக்கக்கூடாது, படித்தால் அறிவு வந்துவிடும் அல்லவா, படித்தால் கேள்வி கேட்போம் அல்லவா, அதற்காக படிக்கக்கூடாது. சும்மா படிக்கக்கூடாது கேட்போமா, அதற்காக படித்தால் பாவம் என்றார்கள். ஒதுக்கிய தீர்வது ஒடுக்கப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு என எதிர்நீச்சல் போட்டு எழுந்து நின்றது திராவிட இயக்கம். தென்னக மயக்கம் தீர்க்க முனைந்தது. குழந்தைய அழைச்சுண்டு எங்க போற? என் பையன் பள்ளிக்கூடத்துல படிக்க போறான் சாமி. உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் பிள்ளையும் பாருங்க. பாடகண்ணா, உனக்கே நீ இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். ஏழவன் வித்தை கற்க இந்த சாஸ்திரம் அனுமதிக்கவில்லை. அவன் வில்லில் விஜயனையும் வெல்வான் என்று கட்டை விரலை காணிக்கையாக பெற்றுள்ள நியாயம். கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் கட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை தேகம்